காய்ஸ், ரீசெண்டாக வேர்ல்டோட பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுதான் இஸ்ரேலோட பிரசிடென்ட்டான பெஞ்சமின் நெதன்யாகுன்னு சொல்கிறவர் இப்போ இங்கே இருக்காருன்னு சொல்லி. யுத்தத்தோட டென்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த டைமில் லீடர் சடனாக மீடியாவில் வாரதே குறைஞ்சிருக்கு. ஆட்டோமேட்டிக்கலி இதன் மூலமாக ரூமர்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இஸ்ரேலோட பிரசிடென்ட் இறந்து போயிட்டாரு, அப்படியும் இல்லைன்னா வேற எங்கேயாவது இருக்காரா, இல்லைன்னா அவர் எங்கே தான் போயிருக்காரு, இந்த கொஷன் ட்ரெண்டிங்கில் போகுது. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரியலான ரீசன்ஸ் என்னன்னு சொல்லித்தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், சில வாரங்களை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பப்ளிக் ஈவெண்ட்ஸில் ரொம்பவுமே விசிபிளாக தெரியலைன்னு சொல்லி சோஷியல் மீடியா யூசர்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஸ் மீட்டில், லைவ் ஸ்பீச்சஸில், பப்ளிக் விசிட்டில், இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரெசன்ஸ் குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ அதனால இன்டர்நெட்டில் அவர் சேஃபாக இருக்காரா, சீக்ரெட்டான லொக்கேஷனில் இருக்காரான்னு சொல்லி கொஷன் வைரல் ஆகிடுச்சு. இப்படி யுத்தம் நடக்கிற டைமில் லீடரோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகுறது பொதுவாக செக்யூரிட்டி ரீசனாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் இதை மிஸ்ட்ரி மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா சடனாக இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஸ்பீச் வீடியோ வைரல் ஆகுது. இந்த வீடியோவில் அவர் நார்மலாக பேசுறது போல தான் இருக்கும். பட் ட்விஸ்ட் என்னன்னா, ஒரு ஃப்ரேம்ல அவரோட கையில 6 விரல்கள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சிலர் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தியரிஸ் எல்லாம் வெளியே வருது. இது ஏஐயோட டீப் ஃபேக் வீடியோவா இருக்கலாம்னு சொல்லி, இல்லைனா அவருக்கு ஏதோ ஆகிடுச்சு, அதனால தான் ரியல் பர்சனா இல்லாம டிஜிட்டலா ஏஐ ஃபேக் வீடியோ உருவாக்கப்பட்டிருக்குன்னு எல்லாம் தியரிஸ் வருது. இந்த ஒரு டீட்டெயில் தான் இப்போ ஃபுல் இன்டர்நெட்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏஐ டீப் ஃபேக் வீடியோ பற்றி நம்ம பார்த்தோன்னா, இப்போ டெக்னாலஜி ரொம்பவுமே அட்வான்ஸ்டாக இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கான ஸ்பீச் வீடியோலாம் க்ரியேட் பண்ண முடியும். அதனால சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, லீடர் பப்ளிக்காக வர முடியாத சுச்சுவேஷனில் ஏஐ வீடியோ யூஸ் பண்ணி ப்ரெசன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஆனால் எக்ஸ்பர்ட் இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏஐ வீடியோ கிடையாது, இது வீடியோ கிளிச்சஸால் இல்லைனா மோஷன் பிளர், கேமரா ஆங்கிள் காரணமாக எக்ஸ்ட்ரா ஃபிங்கர் மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் ஆகியிருக்கலாம்னு சொல்லி. ஸோ இது ரியலாக டீப் ஃபேக்கா இல்லைனா சிம்பிளான விஷுவல் எரரான்னு சொல்லி இன்னும் கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இப்படி யுத்தம் நடக்கிற டைமில் உலகத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ஹை செக்யூரிட்டி ஜோன்ஸில் தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ், மிலிட்டரி கமாண்ட் சென்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் அன்டிஸ்க்ளோஸ்ட் சேஃப் ஹவுசஸில் இருப்பாங்க. ஸோ இந்த இடங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. அது சேஃப்டி ப்ரோட்டோகால்காக தான் இப்படி வச்சுருப்பாங்க. பட் இன்டர்நெட்டில் ஹீ இஸ் ஹைடிங், ஹீ இஸ் மிஸ்ஸிங்னு சொல்லி கன்ஸ்பிரன்சி ஸ்டோரிஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ காட்டியுமே கன்ஃபார்மான உண்மை என்னன்னா, அவர் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங்னு சொல்லி ஒஃபிஷியலான ப்ரூஃப் இல்லை. ஸோ இந்த வைரலான ஸ்பீச் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒத்தென்டிசிட்டி டிபேட்டில் தான் இருக்குது. யுத்தம் டென்ஷன் காரணமாக ரூமர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஜியோபொலிட்டிக்ஸ் வேர்ல்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்னு சொல்லலாம். அதனாலேயே எந்த வைரல் நியூஸ் பரவினாலுமே அதை வெரிஃபை பண்ணி தான் நம்ப முடியுமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்கும்? நெதன்யாகு லைவ் அப்பியரன்ஸ் கொடுப்பாரா? ஏஐ ரூமர்ஸ் கிளியர் ஆகுமா? அப்படி இல்லைன்னா மிஸ்ட்ரி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகுமா? இது உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்ட வர ஒரு விஷயமாவும் இருக்குது. ஸோ இதை மாதிரி லேட்டஸ்டான வேர்ல்ட் மிஸ்ட்ரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.